ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான ஜீவ சமாதி தரிசனம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்க்குறவங்களும் பார்க்காதவங்களும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களும் எல்லோருமே கோயிலுக்கு தான் போகிறாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற போவாங்க, விசேஷமான கோயிலுக்கு போவாங்க, யாராவது எதாவது சொன்னால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஜாதகம் பார்த்தவங்க அவங்க ஜோதிடர்கிட்ட பார்த்தவங்க அந்த ஜோதிடர்கள் சொன்ன பரிகார கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. விசேஷமான பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கே மனசில் தோன்றக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அமைதியான இடம், ஜீவன் உள்ள இடம், அதுதான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. அவங்களாமே இந்த மாதிரி ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. அப்படி ஆக்கப்பட்ட இந்த ஜீவசமாதி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஜீவசமாதி தரிசனம் சாதாரணமாக நீங்கள் போக முடியாது. அந்த ஜீவசமாதி ஆனவங்களுடைய பெயரை நினைத்து நீங்கள் அனுதினமும் விடிகாலை பிரம்மமூர்த்தியிலே நினைத்து வேண்டி கொண்டால் ஒழியே போக முடியாது. சில பேருக்கு ஒரு நாளே போகிற சந்தர்ப்பம் கிடைச்சிரும். சில பேர் தொடர்ந்து முயற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும். நிறைய செலவுலாம் கிடையாது. போய் அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், பெரிய பெரிய வழிபாடு பண்ணணும், ஹோமம் வளர்த்து பண்ணணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜீவசமாதி தரிசனாலே பெரும்பாலும் அமைதியாக அங்கே போய் அந்த மகானுடைய பேரை சொல்லி மனசில் நினச்சிட்டு வந்தாலே போதும். ஊதுவத்தி 2 ஊதுவத்தி போக அவ்வளோதான். வாழைப்பழம் பழங்கள் பிடிக்கும், பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், ஊதுவத்தி கொளுத்தி வைக்கலாம். இப்போலாம் நிறைய ஜீவசமாதிகளில் பிரபலமாகிட்டு வந்துட்டுருக்கு. அங்கே பணிபுரியவங்களாம் இருந்து இப்போது நல்லா பக்தர்களுக்கு வழிகாட்டுறாங்க. அது மாதிரிலாம் இப்போது வசதிகள் நிறைய வந்துடுச்சு. அதனால் நீங்கள் தாராளமாக போயிட்டு வழிபட்டு வரலாம். அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும். அதுக்காக தான் இந்த 12 ராசிக்கு நான் ஜீவசமாதி தரிசனத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இதை நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடு விட்டுடக்கூடாது. அதை நம்ம ஒரு குருவாய் அவரை ஏற்றுக்கிட்டு அந்த போயிட்டு வந்தோம்னா அது தொடர்ந்து அவரை நினச்சிக்கிட்டு வீட்லேயும் வழிபட்டு வரணும். அதை பற்றி அதில் விளக்கமாக விரிவாக சொல்ல போகிறேன். அதெல்லாம் கேட்டு தந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜீவசமாதி தரிசனம் போல் ஒரு தரிசனம் கண்டிப்பாக கிடைக்காது. அது கிடைத்து விட்டால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைச்சி எல்லா நலமும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்து. இப்போ அந்த ஜீவசமாதி தரிசனம் பற்றி 12 ராசிக்கு நான் சொல்ல போகிறேன். கன்னிராசின்ற போது உத்திரம், அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம், உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் முழு பாதம் இருக்கும். அது இல்லாமல் கன்னி இலக்கணத்தில் பிறந்தவங்க. அப்போது கன்னிராசி கன்னி இலக்கணத்தில் பிறந்தவங்களும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே நான் சொல்லக்கூடிய இந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காத விஷயம் நடக்கும். சென்னை சுற்றி உள்ள ஜீவசமாதி தரிசனம் தான் சொல்லிட்டு வரேன். இப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசிக்காரங்க பிறந்தவங்களுக்கு ஆதி சேஷானந்த சுவாமிகள் இவருடைய ஜீவசமாதி தரிசனம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கம் பக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் சொன்னால் எல்லாருமே தெரியும். அரசாங்கத்தில் மூலிமா கட்டி அமைக்கப்பட்ட அந்த வள்ளுவர் கோட்டம் திருவள்ளுவர் நினைவாக வள்ளுவர் கோட்டம் என்றோட விளங்கி வருகிறது. அந்த வள்ளுவர் கோட்டம் அருகில் தான் சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலில் தான் இந்த சித்தர் இருக்கார். இவர் பேர் ஆதி சேஷானந்த சுவாமிகள். இவரை நீங்கள் வணிகிட்டு வரணும். அப்போ அந்த கன்னிராசிக்கார பிறந்தவங்களுக்கு கன்னி லக்னம் இந்த நான் சொன்ன நட்சத்திரங்கள் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் இந்த ஆதி சேஷானந்த சுவாமிகளை வணிகிட்டு வரணும். புதன்கிழமை போயிட்டு வரலாம். உங்கள் ராசியை புதன் அதிபதி இருக்கிறனால புதன்கிழமை போயிட்டு வரலாம். அது இல்லாமல் பொதுவாக சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இது மாதிரி நல்லா போயிட்டு வரலாம் விசேஷமாக. அப்போ ஒரு கோரிக்கை எடுத்துக்கணும், அந்த கோரிக்கையோடு போயிட்டு வரணும். போகும்போது ஊதுவத்தி மட்டும் வாங்கிட்டு போகலாம், பழங்கள் வாங்கிட்டு போகலாம். அங்கே உட்காந்து ஊதுவத்திக்கு கொளுத்தி வச்சுட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரலாம், பழங்கள் வச்சு நிவேதனம் பண்ணிட்டு வரலாம், எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரலாம். உங்கள் கோரிக்கை ஒரே கோரிக்கை சொல்லலாம். உங்கள் ஜாதகம் இருந்தால் ஜாதகம் புக்கு இருந்தால் கொண்டு வச்சு வணங்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் அவரையே நினச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வீட்டிலேருந்து பிரம்மமுகூர்த்தத்தில் நல்ல சுத்த மனதோடு உட்காந்து ஸ்நானம் பண்ணி சுத்தமான துணி விரித்து அதில் அமர்ந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அதில் கையில் ஊதுவத்தி பிடிச்சி வச்சுக்கலாம். இல்லை ஊதுவத்தி ஸ்டாண்டில் ஊதுவத்தி வச்சுக்கலாம். வச்சுட்டு பழங்கள் நிவேதனம் பண்ணிவிட்டு அந்த ஆதி சேஷானந்த சுவாமிகளை போட்டுன்னு சொல்லி 108 தடவை சொல்லிட்டு வரணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். 48 நாள் தொடர்ந்து சொல்லிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த கோரிக்கை நிறைவேறணுன்னு அடுத்த கோரிக்கை நீங்கள் கொண்டு போகலாம். இது மாதிரி ஒவ்வொன்றா தான் பண்ணணும். ஒரே நேரத்தில் எல்லா கோரிக்கையும் சொல்லக்கூடாது. இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்காகவே அந்த நான் ஆராய்ச்சி பண்ணி அனுப்பப்பட்டு சொல்லியிருக்கேன். இந்த ஜீவசமாதி தரிசனம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்க போகுது. எல்லா வசதி வாய்ப்புகளும் கண்டிப்பாக சேரும். பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க இந்த ஜீவசமாதி பண்ணிட்டு வரும்போது
அவங்களுக்கு அளப்பரிய ஆற்றல் கிடைக்கும். பெரிய பெரிய பிரபலமான மனிதனுடைய நட்பெல்லாம் கிடைக்காம போயிருக்கும். பொதுவாகவே அது நடக்கும் அவங்களுக்கு. அதெல்லாமே இதுக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு அந்த நட்பு கிடைச்சி அது மூலிமா நல்லா ஆவாங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு திருப்பு முனை அமையும். அதனால் இந்த கன்னிராசிக்காரர்கள் நான் சொன்ன இந்த நுங்கம்பாக்கம் வள்ளூர் கோட்டை அருகாமையில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற ஆதிசேஷானந்த சுவாமிகளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவசமாஜ தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.